சுப்னா க்ளவுட் சேனலுக்கு வெல்கம். இன்றைக்கி நான் சிக்கன் ஸ்பெகடி பாஸ்தா பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் ஆயில் போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெண்ணே தான் ஆட் பண்ணணும். பெண்ணே ஆர் மக்ரோனி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பெண்ணே மக்ரோனி அளவுக்கு ஸ்பெகடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் ஆயில் ஆர் பட்டர் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு சிக்கன், சால்ட், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நான் சைனீஸ் ஸ்டைலும் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு ஒரு 2½ ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்பெகடி போடுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் உடச்சி விட்டு போடாமல் நார்மலாக போட்டுட்டு வேக வேக ஸ்பெகடி பாஸ்தாவே இறங்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மைதா மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 குட்டி தக்காளி போட்டு அரைச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிக்கன் வேகிறக்கும் இந்த மைதா, பால், தக்காளி பச்சை வாசம் போகிறக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சிடணும். தண்ணியிலே வச்சுருந்தோம்னா பாஸ்தா குழஞ்சிரும். இப்போ நல்லா இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரியண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பீஸா சீசனிங் அது ஓரியண்டர் என்ன வேணால் நீங்கள் இந்த மாதிரி மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஸ்பெகடி பாஸ்தாவையும் எடுத்து இந்த இடத்துல ஃப்ரை பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வெந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும், நமக்கு திக்காக இருக்குன்னா. இப்போ நான் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் இதில் போட்டதை விடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் போட்டேன் டேஸ்ட் பார்த்துட்டு. அதெல்லாம் நான் எடிட்டிங்கில் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். இப்போ நான் சீஸ் ஒரு ஸ்கூப்பை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு வைக்கிற ஸ்லைஸ் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெப்பர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வரும் பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். சீஸ் மேலே போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.